மக்கள் தங்களோட இந்த விடுவிக்கப்பட்ட வீதியை பார்க்குறக்காண்டி தங்களோட வீடுகளை பார்க்குறக்காண்டி வந்திருந்தது. நான் இன்னும் பொறுத்திருக்க முடியாது. அல்லா விட்டால் இது விடாவிட்டால் கோவிக்கக்கூடாது. ஜனாதிபதியோ மற்றதையோ கோவிக்கக்கூடாது. முழுமையாக எங்களுக்கு இந்த முழுமையாக இதை விட்டு தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கு. நாங்கள் எங்களோட வாகனத்தில் இதில் தான் விட்டுட்டு போகிறது. ஆனால் அவை தங்களோட வாகனத்தில் டொய்லெட்டுக்கு போயிருக்க தாங்களாம் பின்னால் அனுப்பினான். இடமெல்லாம் பார்த்துட்டு பொங்கலை சாப்பிட்டு கொண்டு வாரேன். இதுதான் இடம். இந்த சந்தியிலேருந்து அப்படியே வசாவுலானைக்கு போகிற வீதி இருக்குது தான். இந்த வீதி அப்படியே பலாலி பிரதான வீதி, அதாவது பலாலி யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வீதி தான். வீதியை தான் எங்களோட மாமா கல்யாணம் முடியாது. அப்போ இவை எல்லாம் சின்ன வயதில் நாங்கள் இந்த கடலில் எல்லாம் விளையாடி தெரிஞ்சு பின்னேரம் தான் ஊருக்கு போகிறதுல போவீங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் பலாலி சந்தி, அதாவது உலகாலம் விடுபடாமல் இருந்த ஒரு வீதி. இன்றைக்கு திடீர்னு காலமாக நான் நினைக்கிறேன் 6 மணியோ 5 மணிக்கு விடுவிக்கப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலான தெரியா நினைக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கு காலமாக அது ஒரு புகைப்படம் பார்த்தோன்னே நேர காட்சிப்படுத்துறதுக்கு நினைக்கிறேன். நேற்றைய பொழுதில் இப்போ பெரும்பாலும் ஒரு ஊடகங்களே வந்த மாதிரி தெரியும். இப்போ திடீர்னு இன்றைய பொழுதில் அறிவிக்கப்பட்டு காலையில் விடுவிக்கப்பட்டிருக்குது. எதுன்னு சொன்னால், நாங்கள் அந்த பக்கம் பார்த்துருப்போம். பசாவலான் சந்தியான ஒரு குறிப்பிட்ட தூரம் யாழ்ப்பாணத்துக்கும் பலாலிக்கும் இடையிலான வீதி இருக்குது தானே. அந்த இராணுவ முகாம்கள் இருந்த வீதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு இப்போ ஒரு அதுலேருந்து கடற்கரான இருக்கிற வீதி இருக்குது தானே, பலாலி வீதி. நான் நிற்கிற பகுதி, அதாவது பருத்துறை காங்கேந்திர வீதி இருக்குது. அந்த வீதியில் வார சந்தி, அதாவது பலாலி சந்தி பாருங்கள். அந்த கேம்படி எல்லாரும் மறைஞ்சிருப்பியல். நீங்கள் தொண்டமாறு செல்வச்சந்தி இந்த இதெல்லாம் தாண்டி நாங்கள் மயிலட்டி போயிருக்கிற வீதி இருக்குது தானே, அந்த வீதிகளில் இருக்கிற அந்த சந்தி பலாலி சந்தி. இதுக்கு நேராக போனீங்கன்னா அப்படியே பசாவலான் சந்திக்கு போய் சேரும். அந்த உலகாலம் இருந்த இந்த நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட தூர வீதி, அது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ள குறுக்கு வீதி விடுபடாமல் இருந்தால் அங்கே வசாவலாங்கான விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தி வீதி இருக்குது தானே, அந்த வீதி இன்றைய பொழுதில் திடீர்னு விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த காட்சியிலே மக்களுடைய கருத்துக்களையும் தான் பார்க்க போகிறோம். பாங்கோ காணொலிகளை போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சந்தியில் இந்த மக்கள் தாங்கள் விடுவிக்கப்பட்ட இந்த சந்தோஷத்தில் பொங்கினம், மக்களாக சேர்ந்து பொங்கினம். நான் இதில் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் யாரும் கொண்டு இல்லை. நான் எல்லா இடம் கேட்ட இடத்துல வந்தேன். திடீர்னு நான் குறிப்பிட்ட மக்களை வச்சு கொண்டு எந்தவித அரசியல்வாதிகளோட ஒரு இது இல்லாமல் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. மக்கள் எல்லாம் கற்பூரமெல்லாம் கொடுத்து திறந்து வைக்கப்பட்ட பிற்பாடு இப்போ பெரிய ஒரு அளவான பொங்கல் பானை வச்சு பொங்கி கொண்டிருக்கிறோம். தங்களோட சந்தோஷத்துக்காண்டி பொங்கி அந்த பொங்கல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. அதை தான் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீதி எல்லாரும் பார்த்துருப்பீர்கள். இது அப்படியே போனால் அப்படியே தொண்டுமா சன்னதி வெள்ளடுத்துறை அப்படியே பருத்துறான போகலாம். இந்த பக்கம் திரும்பினோன்னா அப்படியே நாங்கள் காங்கேந்திரான போகலாம். இந்த வீதியில் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்திருப்பீர்கள். ஏன்னா வளமையாக காங்கேந்திர போகிறாண்டா இதால் கட்டாயம் பயணிச்சிருப்பீர்கள். ஆனால் இவ்வளோ காலம் 34 வருஷமாக இந்த வீதி மூடப்பட்டிருந்தது. இதுக்கு இஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ நிற்கவே இல்லாத போகவே இல்லாத ஒரு நிலப்பாடு இருந்தது. ஆனால் இன்றைய பொழுதில் இதுலேருந்து அப்படியே முதல் விடுவிக்கப்பட்ட வசாவலான் சந்திக்கான நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ புதுசாக நடைகளை பயணிக்க பார்த்தோன்னா இப்படி இதில் இருக்குது தானே, இந்த வெள்ளை உயரமான பகுதி இப்படி தடைகள் போடப்பட்டு தான் நாங்கள் அங்கே இருக்குது. உள்ளே போனாலும் நீங்கள் சிலோவாக தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேருந்து 300 மீட்டர் 350 தாண்டியும் இதே மாதிரி புதிய தடைகள் வீதியில் போடப்பட்டிருக்கு. இப்படி வெள்ளை கோடும் கருத்து இது மாதிரி தெரியுதில்லை, இப்படி தார் போடப்பட்டு இப்படி புது தடைகள் ஆங்காங்கே போடப்பட்டிருக்கு. வேகமாக உள்ள பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த தடைகள் போடப்பட்டிருக்குது. எல்லாமே இப்போ இன்றைக்கு விடுவிக்கப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி தான், உடனே போட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெயிண்டெல்லாம் புதுசாக அடிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி உள்ள ஆங்காங்கே இருக்குது. நம்ம பசாவலான் சந்தியிலேருந்து உள்ள வரைக்கே பார்த்துருந்தேன், ஆங்காங்கே இது போடப்பட்டிருக்குது. நான் உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் வீதி. முதல் இதில் நின்று வீடியோ போட்டோ ஒன்றும் எடுக்க இயலாது. இப்போ நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறபடியாக இந்த பக்கம் நின்று இப்படி ஜூம் பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி அந்த பக்கத்தில் நின்று ஜூம் பண்ணி காட்டலாம். ஆனால் இந்த மஞ்சள் போட்டில் போடப்பட்டிருக்குது காணொலியில் எதுவும் எடுக்காங்கன்னு சொல்லி, அதாவது உள்ளே போய்க்க இருமரங்கும் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கணும்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் தங்களோட வீடுகள் காணியில் பார்க்குறக்காண்டி அங்காலையும் இங்காலையும் அடிக்கடி போய் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லாருக்குமே தெரியும், ஒரு வீடு வாசல் காணிகள் இல்லாமல் இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, எவ்வளோ ஆழம் இடம்பெயர்ந்து தங்களோட சொந்த பூமியை விட்டுட்டு வேறு இடங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ காணி
வீதி மட்டும்தான் விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் காலப்போக்கில் இதை விடுவிப்பினோம்னு சொல்லினோம். ஆனால் இது என்ன இதுன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த அரசியல் தேர்தல் களங்கள் வரைக்கும் தேர்தல் காலத்தில் வந்து இப்படியான வீதிகள் விடுவிடுறது வளமையாக இருக்குது. அதே போல் தான் இப்போ உள்ளூராட்சி தேர்தல் நடக்க போது. அதுக்கு முற்பாடு இப்போ திடீர்னு இந்த வீதியை மட்டும் விட்டுருக்கணும். மக்களுக்கு தான் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். இது வந்து ஒரு அரசியலுக்காண்டி தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது மாதிரி தான் தெரியுது. எனக்கு விளங்குறத நான் இதில் பதிவு செய்கிறேன். வணக்கம். இன்றைக்கு ஒரு வீதி விடுபட்டிருக்குது. அது யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. சொல்லுங்கள், நீங்களாம் நினைக்கிற முதல் 35 வருடங்களுக்கு பிறகு இந்த வீதி விடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தலியாம் வடக்கு பலாலி வீதி. நாங்கள் எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வீதி இன்றைக்கு இந்த வீதி மீண்டுள்ளது. ஆனால் அதில் நாங்கள் பார்த்தோம், அந்த முன்பக்கம் இதுன்ற முதல் பக்கம் விடுபட்டப்போ இதில் முன்னுக்கு மஞ்சள் போட்டு போடப்பட்டிருக்கு. அதில் நிறைய வரையறை போட்டிருக்கு. ஏன்னா இந்த காங்கிரஸ் தொண்டராஜ் வீதியும் விடைக்கு அப்படி தான் இருந்தது. புகைப்படம் பிடிக்கலாது, நின்று பார்க்கலாது. அப்படியே இந்த காலப்போக்கில் அது சரி வரும்னு நான் நினைக்கிறேன். எல்லா வீதியும் இப்படியா போட்டு முந்தியாது அப்படிதான். இப்போ இந்த வீதியை போட்டுக்க இந்த காங்கிரஸ் போகிற வீதியில் புகைப்படம் எடுத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. கிட்டேருந்து பார்க்கலாம், இறங்கி பார்க்கலாம். அப்படியே இருந்தது. அது அவங்களோட அந்த அந்த இதில் என்ன அவங்க கட்டுப்பாடு தானே. அந்த கட்டுப்பாடு அந்த தங்களோட விதிமுறைகளை அவை காட்சிப்படுத்துறீங்க. அதனாலேயே மற்றபடி காலப்போக்கில் எல்லாம் சரி வரும் நினைக்கிறேன். எல்லாம் இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது? எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்கால? இது 2.5 கிலோமீட்டர். இதுலேருந்து அங்கால வசவன் சந்தையை தான் வந்தாங்களாங்க. முதல் வசவன் சந்தையாக பரவாயில்ல சந்தை நிற்கும். டீ சந்தை நிற்கிறோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இப்படி நெச்சு கடந்த கால அரசாங்கம் நெச்சு பார்க்கல. இந்த NDP அரசாங்கம் வந்த அப்புறம் ஒரு மாற்றம் உண்டு தானே. மாற்றம் உண்டு. அந்த மாற்றத்தை பிரகாரம் இந்த வீதி அதான் மாற்றம் உண்டு. நாங்கள் சரியான இது ஒரு அரசியல் அந்த தேர்தல் மட்டும் தானே இது திராவிட தேர்தல் மட்டும் தான். இல்லை அரசாங்கம் அப்படித்தான். இப்போ ஒரு எலெக்ஷன் வாரம் மட்டும் தான் முடிவெடுது. அதான் கேட்குறோம். ஆனால் உலகம் முடியல தான் எங்கள் காரியம் இது தேர்தல் வந்தாலும் எங்களோட காரியம் நிறைவேறிவிட்டது. இது என்ன ஃபுல்லாக விடுவாங்களா இல்லை இப்படி வீதி மட்டும்தானே என்ன சொல்கிறாங்க? காலப்போக்கில் மற்ற காணிகளும் விடுதலை அதில் இப்போ இதில் மோட்டர் சைக்கிளில் போகலாம், சைக்கிளையும் போகலாம். இல்லை சின்ன சின்ன வாகனங்கள் இறங்கி பார்க்கலாம். இறங்கி போகலாம். 40 மோட்டர் சைக்கிள் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். கட்டுப்பாடு போகலாம். மற்றபடி இறங்கி நின்று போட்டோ பிடிக்கலாம், போட்டோ புகைப்படம் எடுக்கலாம். அப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியா. எத்தனை மணிக்கு திறந்தது? 6 மணி. இன்றைக்கு ஒரு 6 மணி சரியாக திறந்தேன். நான் அந்த இடத்துல நின்றேன். நீங்கள் இந்த பக்கம் திறந்தா அந்த பக்கத்தில் வசாலம் சந்தி, அந்த சந்தி பக்கத்தில் தான். அங்கே தான் வந்து ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் நாங்கள் பொதுமக்கள் நாங்களாம் கற்பூரம் கொளுத்தி நீங்களாம் திறந்தது. இந்த அரசியல்வாதிகளை வரையில், ஆளுநர் வரையில், ஒரு தரம் வரையில், ஒரு GSO ஒரு தரம், அரசாங்க உத்தியோகத்தை ஒரு தரம் வரையில். இப்போ இது நீங்கள் பொங்குறீங்களா? நாங்கள் பொங்குறோம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் அமிர்தலிங்கம். சொல்லுங்கள். இந்த வீதிகளை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் பிறக்கவே இல்லை. நாங்கள் இந்த அண்ணா வீதியெலாம் இருந்த நாங்கள் இதுக்குள்ளே போவோம். இந்த அதில் ஒரு இதாடிச்சு ரக், இது மாதிரி ஒரு ரக் அடிச்சிருக்கல அதில். அந்த இதனால இஞ்சால இறங்கணும் அண்ணா வீதி. பிரியுது. அதில் ஒன்று இங்கே அம்மன் கோயிலுக்கு திரும்புது, ஒன்று அண்ணா வீதிக்கு திரும்புது. அப்போ அண்ணா வீதிக்குள்ளே தான் நாங்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பேருந்து இந்த அம்மன் கோயிலுக்கு திரும்புகிற முடக்கில் என்ற காணி இருக்குது. அதில் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் எங்களோட சக்திவேல் முருகன் கோவில் இருக்குது. இப்போ நாங்கள் மாதம் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போன மாதமும் 4ஆம் தேதி போனாங்க. அந்த கோயிலுக்கு போனாங்க. எங்களை மாதத்திலே ஒரு நாளைக்கு விடுறது. இதில் வந்து இதில் 15 ஆமி 15 ஐடென்டி கார்டு எல்லாம் வாங்கி கொண்டு, டெலிஃபோன் எல்லாம் வாங்கி கொண்டு எங்களை அவைண்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய்த்தான் கோயிலடியில் இறக்குறது. அப்போ நாங்கள் பொங்கல் எல்லாம் செய்து எல்லாம் முடித்து அதுக்கு பிறகு வந்து 1 மணியோ 2 மணிக்கு பிறகு எங்களை ஏற்றிக்கொண்டு வந்து இங்கே விடுவோம். இங்கே விட்டால் பிறகு நாங்கள் இதில் இருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு போவோம். அப்போ முழுச்சனமும் கஷ்டத்திலாம் வாழுது. என்னென்னா இருக்க இடம் இல்லை, எல்லாம் தெரியாது. இப்போ வர சனம் நெருங்க அங்கால ஒரு தரம் வாடகைக்கு வீடுகள் அது இப்படி தாராங்க. இல்லை என்னென்னு சொன்னால் கூடத்தானே ஆக்கள். அப்போ அதால் நாங்கள் சரியான கஷ்டத்துக்கான இருக்கிறோம். இப்போ நாங்கள் நல்லூர் அடியிலே இருக்கிறோம். அது எங்களோட இடம் ஒன்றும் இருக்கு இல்லை. இப்போ என்ன சொன்னால் இந்தியாவில் தோட்டம் செய்யப்படுது. எங்களோட அண்ணா வீதிக்குள்ள அரசாங்கம் தோட்டம் செய்யும். இல்லை அங்கே இல்லை. இந்த இதில் கிட்ட முன்னாடியில் இந்த முன்னாடி இது மாதிரி அங்கே ஒன்று தெரியுது பாருங்க.
அவிடம் தான் 300 மீட்டர்ல இருக்கு. ஓ 350 மீட்டர் வரும் அது. அதெல்லாம் எங்களோட வீடு. அதில் குடிமேன கூட முழு பேரும் அந்த அந்த வட்டாரத்தை சேர்ந்து தான் இருந்தது. ஓ அப்போ அந்த இதில் தான் நாங்கள் என்ன சொல்லி நீங்கள் காய்ச்சினீங்களா இப்போ இன்றைக்கு தானே விட்டுருக்குது. இது என்ன சொல்லி விடியணும் இப்போ தொடர்ந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு அவை இன்னும் விடுவோம்ன்ற மாதிரி தானே சொல்லுது. அதை நீ இப்போ நாங்கள் இதையும் நாங்கள் இப்போ விட போயினோம்னு தெரியாமல் தானே இருந்த நாங்கள். அப்போ அதே மாதிரி இப்போ திடீரென்று விட்டுட்டோம். இனி இந்த ஜனாதிபதி விடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த ஜனாதிபதி வந்த இவ்வளோ ஜனாதிபதியும் விட இவர் சொன்ன ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் எலெக்ஷன் வரைக்கும் தான் விடுபடுது. டைம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் விடுபடுது. இவ்வளோ காலம் முடியல தான். அது விட்டு கனகாலம் இல்லை. அது விட்டு அது இப்போ நாங்கள் இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் இதுக்கு தான் முறையில் எங்களுக்கு பாதை விட்டாச்சுது. இனி எங்கட காணி விடுவோம். அது அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு தான் முடிக்கணுமோ அது அவையண்ட விருப்பம். அவையண்ட இது இல்லை. நாங்கள் கேட்கறது எங்கட கடமை. விடுறது அவையண்ட கடமை. வணக்கம். யோகேஸ்வரி. எங்களோட வீடு இருக்கு வந்தா இருக்கு. அந்த சென்ட்ரி கோயில் அடியில் இருக்க கோயிலை மறைச்சிருக்கு. நம்ம போவாமண்டாக்கி அந்த கோயில் ஆப்போசிட் நேராக இங்கால கேம்ப் சைட் அதுக்கு நேரே எங்களை காணிங்க. நாங்கள் 35 வருஷமாக எங்களை விளையாடல. நாங்கள் எங்களை வாகனத்தில் வந்து இதில் தான் விட்டுட்டு போகிறது. ஆனால் அவை வந்து தங்களோட வாகனத்தில் வந்து டொய்லெட்டுக்கு போயிருக்க தாங்களாம் பின்னால் நிற்பினான். காவல் நிற்பினான். டொய்லெட்டுக்கு இருக்க மட்டும் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை ஆமையும் வருவினோம். அப்போ அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் தவிர்த்து எங்களை இன்றைக்கு பாதை திறந்த மாதிரி எங்களையும் எங்களை காணிக்கு விட்டால் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் எப்போ வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட எலெக்ஷனுக்கு முன்னுக்கு விட்டாலும் எங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த எலெக்ஷன் வரைக்க தான் இந்த காணியை விடியினம். அதன் காரணம் என்னன்னா அந்த போட்டு அதுக்காக இல்லை மனச்சாட்சிக்கு அவை எங்களை காணியை விட நாங்கள் எத்தனை ரோட்டு வழியாக தெரு வழியாக இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எல்லாருக்கும் வசதி அண்டு இல்லை. நாங்கள் கஷ்டத்தில் வாழ்கிறாங்க. எங்களை சொந்த இடம் எங்களுக்கு தேவை. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் எங்களுக்கு வசதி இல்லை. வெளிநாட்டு வசதி உள்ளவன் அப்படி இருக்கிறான். நாங்கள் வசதி இல்லாத நாங்கள் எங்களை காணியில்லாமல் அந்த கொட்டையில் போட்டாவது நிம்மதியாக இருக்கணும். இதை இப்போ வந்த ஜனாதிபதி எங்களுக்கு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இடம். இந்த சந்தியிலேருந்து அப்படியே வசாவுலானுக்கு போகிற வீதி இருக்குது தான். இந்த வீதி அப்படியே பலாலி பிரதான வீதி. அதாவது பலாலி யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வீதி தான் இது. அது இந்த பக்கத்தில் இருந்தும் அந்த பக்கத்துலேயும் போய் வரக்கூடிய மாதிரி இன்றைய பொழுதில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் சில வரமுறைகள் சில அறிவுறுத்தல்களோடு தான் அது விடுவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தேன். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இராணுவமும் பக்கத்திலேயே அந்த சென்ட்ரல் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு மஞ்சள் போட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு பதாகை ஒன்று இருக்குது. அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த வீதி திறக்கப்படும் நேரம் 6 மணி தொடக்கம், அதாவது முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரை என்று போடப்பட்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கீழே இன்னும் ஒரு 4-5 விஷயங்கள் போடப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட நேரம் தான் போகணும். அதே நேரம் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்திலாம் போகணும் மட்டும் போடப்பட்டிருக்குது. மற்றது நேர போய்க்க வந்து புகைப்படங்களோ வீடியோ காணொலிகளோ ஒன்றும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் அந்த பதாகையில் போடப்பட்டிருக்குது. இப்படி சில முக்கிய அறிவித்தல்களோடு தான் இந்த வீதி விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் குறிப்பிட்ட நேரம் தான் போய் வரலாம். அதில் ஒரு இடம் இடையில் வந்து நிற்கக்கூடாது. மற்ற பெரிய பார ஊர்திகள் பயண போக்குவரத்து சமைந்த வேறு வாகனங்கள் இதால் பயணிக்கக்கூடாது. 40 கிலோமீட்டர் வேகத்திலாம் போகணும். புகைப்படம் எடுக்கக்கூடாது. அப்படி சில வரையறைகள் அந்த போடப்பட்டிருக்குது. இது அந்த பக்கம் பாசாவளன் பக்கம் வந்து இதே மாதிரி ஒரு மஞ்சள் போட் ஒன்று போடப்பட்டு தான் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது. நான் இப்போ அந்த பக்கத்தில் வந்தால் இப்போ உள்ளே வந்தேன். நான் வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள காணொலி எடுக்கல. 2 பக்கம் ஃபுல்லாகவே வந்து இராணுவ முகாம்கள்லாம் இருக்குது. எனக்கு இடம் தெரியாது. இப்போ நான் முதல் தடவையாக தான் இந்த வீதியில் வந்தேன். வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பராளி இருக்கிற ஏராளமான இராணுவ முகாம்கள் இருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வீதிகள் அது சார்ந்த இடங்கள் எல்லாம் வந்து நல்ல துப்புரவாக இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏராள மரங்கள், பயன்தர மரங்கள், மக்களுடைய வீடுகளோ அல்லது புதுசாக கட்டப்பட்ட வீடுகளோ இல்லை இராணுவ முகாம் ஏராளமான கட்டிட அமைப்புகளும் இருக்குது. ஆனால் ஒன்றையும் வந்து காணொலி எடுக்கல. 2 பக்கம் வந்து போட் போடப்பட்டிருக்குது. இப்போ நான் அதை ஒன்றும் காணொலி எடுக்கல. இதான் விஷயம். நம்ம மக்களோட தொடர்ந்து கதைக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். வணக்கம். நாங்கள் சொந்த இடம் பலாலி. என மாசலாவணி மோகன் நான். நாங்கள் இந்த சந்தியில் நடந்த இந்த இடம்
இதில் இருந்து எங்களை 200 மீட்டர் தூரத்தில் எங்களோட வீடு இருக்குது. என்ன காணிக்க என்ன முடியவில்லை, ஒரு வீடு ஒன்றும் இல்லை, பொறுமையாக தான் இருக்கிறது. இந்த இடம் அந்த பேர் என்ன? இது பலாலி யாழ்ப்பாணம் ரோட். அது இல்லை, எங்கள் மெயின் ரோட்லேயே தான் இந்த ஒரு எங்கள் யாழ்ப்பாணம் ரோட்டில். இது வந்து ஒன்று பருத்துத்துறை ரோட்டு, மற்றது வந்து அராளி வீதி, காங்கேசந்துறை அராளி வீதி. அது இது வந்து யாழ்ப்பாணம் போகிறது. இது டி ஜங்ஷன் சொல்கிறது, பலாலி சந்தி. இது வந்து எங்களோட மார்க்கெட்டாக இருந்தது. இது மார்க்கெட்டு. இதில் பெரிய ஒரு 5 மாடி கட்டணம் இருந்தது, அரசாங்க கட்டணம். அது பெரிய கடைகளோடு இருந்தது, முந்தி இருந்தது. 90ஆம் ஆண்டு நாங்கள் வலிக்கிறேக்க இருந்தது. நாங்கள் பலாலி 90ஆம் ஆண்டு இங்கேருந்து வலிக்கிறேக்க எனக்கு 17 வயது. இல்லை, மீன் மார்க்கெட்டு, மரக்கறி மார்க்கெட்டு எல்லாம் இருந்தது. இது வந்து நாங்கள் வந்து வலிக்கிறேக்க எனக்கு ஒரு 17 வயது, இப்போ 51 வயது ஆச்சு. நாங்கள் பாருங்கள், இவ்வளோ காலமாக நாங்கள் இப்போ 20 வீடு வழியை தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் சொந்த காணி இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களோட இடத்துக்கு விட்டால் நாங்கள் முழுமையாக நாங்கள் அதை விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள், விவசாயம் காணி இல்லை. ஏன்னா நாங்கள் விவசாயத்தை செய்யக்கூடிய இதில் வந்து கொடுத்துட்டு மரக்கறியை கொடுத்து போட்டு நாங்கள் மீன் வாங்கி கொண்டு போகிறோம். அப்படியான இது பண்ட மாற்றமான இடம் தான் இந்த இடம். அப்படி தான் நாங்கள் வாழ்ந்த நாங்கள். ஆனபடினால எங்களுக்கு இந்த முழுமையாக இந்த தேர்தலுக்கான விடுவிப்பாக இருக்கக்கூடாது. முழுமையாக எங்களுக்கு இந்த முழுமையாக இதை விட்டு தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதைத்தான் நாங்களும் என்ன கருத்தில் கொள்கிறோம் என்றால், இதை வந்து முழுமையாக எங்களுக்கு விட்டு தரணும் என்னென்றால், தேர்தலுக்கு வறுமையாக இருக்கக்கூடாது. இதை முழுமையாக எங்களுக்கு விட்டு தந்து இந்த காணிகளையும் படிப்படியாக எங்களுக்கு விட்டு தந்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்னென்றால் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். என்னென்றால் விவசாயத்தால் எங்களுக்கு முன் வரக்கூடிய இடம். விவசாயத்தால் பலாலி என்றால் எல்லாருக்கும் தெரியும் என்றால் விவசாயம் என்ற இடம் தான் தெரியும். உங்களோட வீடுகள் எதுவும் இருக்கா? வீடுகள் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வீடுகள் கோயில்கள் இல்லை, தென்னைகள் கூடுதலாக இல்லை, தென்னை மரங்கள் இல்லை, வறுமையாக தான் இருக்குது. 1-2 தென்னை மரங்கள்லாம் இருக்குது. மற்றது எங்களுக்கு சத்திவேல் முருகன் என்ற கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் கோயில் முழுமையாக இல்லை. நாங்கள் அது சிறிய ஒரு கொட்டில் ஒன்றை போட்டு தான் நாங்கள் அதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை போடுறோம் நாங்கள். அதே மாதிரி ராஜேஸ்வரி அம்மன் இருக்குது, அது கோயில் முழுமையாக இருக்குது. சிறு சிறு சேதங்களோட இருக்குது. அதுவும் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அப்படி தான் நாங்கள் இப்போ போய் வரோம். இந்த பாதையை வந்து இப்போ காலமே 6 மணிலேருந்து பின்னர் 5 மணி வரைக்கும் தான் திறந்துட்டு இருக்கிறேன். இது முழுமையாக எங்களுக்கு மக்கள் பாவனைக்கு விட்டு இதில் வந்து நாங்கள் எல்லா வசதி இந்த சந்தையும் வந்து எங்களுக்கு இது விரவணும். என்ன இதில் வந்து அது சும்மா பொது இது என்ன மண்டபமாக வச்சிருக்கணும். அதை இராணுவத்தினர் பார்வையாக்கி விட்டுருக்கிறேன். பாவனைக்காக இருந்தது இப்போ மக்கள் பாவனைக்கு விட்டுருக்கிறேன். இதை முழுமையாக எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த பலாலி சந்தின்றது வந்து எங்களுக்கு பாரம்பரியமானது. இதை வந்து எங்களுக்கு மீன் சந்தை, மரக்கறி சந்தையில் இதுகளெல்லாம் பாரம்பரியமாக இருந்தால் தான் எங்களுக்கான அந்த பலாலி சந்தி என்றதுக்கு அர்த்தமாக இருக்கும். இதை நாங்கள் முழுமையாக விட்டு தரணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பொங்கலோ பொங்கல். அரிசி பொங்கலா? என்ன பொங்கல்? மகிழ்ச்சி பொங்கல். மகிழ்ச்சி பொங்கல் வாத ஒடுங்கிக்கப்பட்டதுக்காக நாங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். சந்தோஷமா அரிசியை கொண்டு ஓடியா பொங்கி பானை பொங்கினோடைய இப்போ திருப்பி அரிசி முடிய பொங்கி வழிஞ்சா தான் எல்லாம் அரிசி போடினோம். பாருங்க, இப்போ அரிசி போடினோம். பலாலி சண்டியில் வச்சு பொங்கல் நடந்து கொண்டிருக்குது. அம்மாக்களை மேடம் போடுங்க, கிழக்க வாத்து போடுங்க. போடுங்க டீச்சர்.
நீங்க போடுற மாதிரி போடுவா ஐயா இந்த பாதையில் நீங்கள் பயன்படுத்தி ஆமாம் நாங்கள் ஏர்போர்ட் போகிறது எல்லாம் இது இங்கே வர்றது மீன்கள் வாங்க வரணும் சுற்றுச்சூழலுக்கு சில குளிக்க வர்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இன்றைக்கு இதை பொங்கல் சந்தோஷம் பாதை விட்டு வச்சது சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் இப்போ என்னடா இப்போ வந்து போகக்கூடிய இல்லைடா எங்கேயும் சுற்று பாதைகளுக்குலாம் நான் போடுறாங்க இந்த ஒரு கற்பி தான் பார்க்கல ஜனங்களை பார்க்கல நாங்கள் இந்த சின்ன வயதில் சீனியா இங்கே எங்கட சொந்தக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க இங்கே சொந்தக்காரர் எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே கொஞ்சம் வாரது சொந்தக்காரர் போகிறது கடலில் குளிக்கிறது இவர் மைத்தனந்தார் இவர்கிட்ட சொந்த இடம் கோண்டாகும் இவர் எங்கட வீட்டையெல்லாம் சின்ன நிலை வீட்டை சித்தியை தான் எங்கட மாமா கல்யாணம் முடித்தது. அப்போ எல்லாம் சின்ன வயதில் வந்து நாங்கள் இந்த கடலில் எல்லாம் விளையாடி தெரிஞ்சு பின்னேரம் தான் ஊருக்கு போகிறதுல போவீங்க. சரி எங்களை வீடு இதில் 3வது வீடு தான். 40 வருஷத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு நாட்டுக்கு வரீங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏரியா மாற்றம் நல்லபடியாக இருக்குது. ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. நீ அடிக்கடி வரலாம் குளிக்கலாம். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோண்டு குளிக்கிறது இன்னொரு நாட்டு தானே போகிறோம். ஆமாம் இப்போ கனடா பொறுத்தவரை கடல் ஒன்றும் இல்லை சும்மா லேக்குகள்லாம் நான் ஒரு 4 லட்சம் அது போகிறது. இங்கே எவ்வளோ வளங்கள் இருக்காங்க. மண்ணை பற்றி சொல்லுங்க. அப்போதே இந்த தோட்டம் செய்கிற இடங்கள் தான் இதெல்லாம் முந்தி பலாதி மரவழிக்கலாதுக்கு ஒரு மரியாதை. அப்போ அப்படி ஒரு இது இருக்குது மார்க்கெட்டில் சந்தையில் நம்ம கொண்டு பழங்களுக்கெல்லாம் தெரியாத மார்க்கெட்டு நிறைய மரக்கறி இங்கே இருந்தாங்க. வெங்காயம் லொரியாக குழம்புக்கு அனுப்புவோம். இப்போ இல்லை தம்பளையில் இருக்குது. இங்கே வந்து இங்கே இருந்தானே இல்லை அங்காளி ஏரியாக்கெல்லாம் போகிறோம். உங்களுக்கு கொண்டு குறிப்பிடலாம். இப்போ எங்கட காணிங்க இராணுவம் தோட்டம் செய்து அதிக வருமானத்தை கொண்டு வந்து சுண்ணாகம் மருதராமடம் திருநெல்வேலியில் கொண்டு வந்து நாங்கள் எங்கட காணியில் விளையிற பொருளுக்கு காசை கொடுத்து வாங்குவோம். எங்கட காணியில் உண்மையான்படி ஒரு சின்ன குரோட்டன் கூடி வராது. அந்த குரோட்டன் வராதுன்றா இது உப்பு சார்ந்த இடம். தென்னம்பிள்ளைக்கு உரிய காணி. எங்களோட வீடுகள் தென்னம்பிள்ளைகள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு இதால் கொண்டு ஏகப்பட்ட பங்கராக்கி போட்டு இதுக்கு பேருந்து செம்பாட்டு மண் கொண்டு வந்து கொட்டித்தான் இப்போ தோட்டம் செய்யணும். ஒரு நாடு கிடைச்ச மாதிரி கிடக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்க உண்மையில் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு புதுசாக ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி என்னென்னு சொல்கிறது தண்ணியெல்லாம் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வாழ சந்தோஷமாக இந்த இடத்துல பொங்கி எல்லாம் கொண்டாடி பொங்கி கொண்டு இருக்கு எல்லா இடங்களும் தானே. ஆனால் இப்போ அவையில் என்ன சொல்லினா வீதி மட்டும் தானே விட்டுருக்குது உள்ள விடுவோமா? என்ன பிரச்சனை? அம்மாட்டு காலம் 35 வருஷமாக விடாத வீதியை திறந்திருக்கிறேன். நாங்கள் படிப்படியாக தான் போவோம். இந்த பாதையெல்லாம் திறக்க 6 மணியோட பூட்டி போடுவீங்க. பேருந்து 10 மணி ஆக்கிங்க. பேருந்து 24 வருஷம் ஓடக்கூடும். அது மாதிரி இதில் பார்க்க வித்தியாசம் என்னென்னா உயர் பாதுகாப்பு வழியும் ஆமியாக போட்டு இருக்கிறபடியா எங்களுக்கு காணியை விட்டு எங்களுக்கு 6 மணியோட கேட்ட போட்டினாலும் பரவாயில்லை. எங்களுக்கு எங்களோட காணி எமது நிலம் நமக்கு வேணும். அனிராவுடைய கொள்கை சொந்த காணிகாரருக்கு சொந்த காணி வழங்கப்படும் தான் இது. எங்களுக்கு அது மாதிரி இப்போ வந்த எம்பிபி அவையிட்ட நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த போட்டையும் காட்டி இருக்கிறோம். அவை பார்த்து கொண்டு போயிருந்தேன். பார்லிமெண்ட் நிலத்தை விடுவீங்க. நான் இன்னும் பொறுத்திருக்க முடியாது. அல்லாவிட்டால் இது விடாவிட்டால் கோவிக்கக்கூடாது. ஜனாதிபதியோ மற்றதையோ கோவிக்கக்கூடாது. இது விடாவிட்டால் நாங்கள் அகிஞ்சை போராட்டம் கட்டாயம் நடத்துவோம். ஏனென்றால் எனக்கு 90 வயது. இன்னும் பொறுத்திருக்க முடியாது. கட்டாயம் இதை விட வேணும். நான் அன்போடும் ஆதரவோடும் நான் முழு பேரையும் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கெட்டியாராட்சி ஐயா என்னை கூட்டிக்கிட்டு போய் இந்த 800 ஏக்கர் விட்டவர் அவரை போல மனிதர் இங்கே வந்து நின்று எங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேணும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நான் 90 வயது என்ற சொந்த இடத்தில் தான் நான் சாக வேணும். அதை நான் எல்லா இடமும் கேட்கின்றேன். ஆனபடியால் தயவு செய்து நான் கணக்கு உங்களை மேற்கொள்ளவில்லை.
எங்கட காணி பூமி இந்த மக்கள் முழு பேரையும் சுத்தவரை என்ன மட்டுமல்ல எல்லா மக்களும் இடம்பெயர்ந்த மக்கள் தான். தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என்று எனக்கு விரோதம் இல்லை. அவைகள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை, நாங்கள் அவைகளுக்கு எதிரிகள் இல்லை. எல்லாரும் அன்பான எங்களுக்கு இந்த காணி பூமி எல்லாத்தையும் உடனடியாக விட்டு ரோட்டுகளையும் தொடர்ந்து நன்மை செய்யும்படி நான் தாழ்மையுடன் மினக்கட்டாக உங்களை விடுகின்றேன். இதில் தெரிகிற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு பக்கத்தில் வந்து இந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் வந்து முதல் வந்து பிரதான மீன் சந்தையும் மரக்கறி சந்தையும் இருந்திருக்குது. இந்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் இருக்கக்கூடிய அதில் மீனை பிடிச்சும் அதே மாதிரி இந்த மக்கள் வாழ்ந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஏராளமான விவசாயங்களை மேற்கொண்டிருக்கணும். அப்போ அதில் இருக்கிற விவசாய மரக்கறி இலைங்க வந்து இதில் வந்து சந்தையில் வித்திருப்பினோம். இதில் கேட்ட இடத்துல எல்லோரும் சொன்ன இடம் வந்து இந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் அருகிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு மரக்கறி சந்தையும் மீன் சந்தையும் இருந்திருக்குது. ஏன்னா இங்கே வாழ்ந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லிக்க வந்து இதேன்னு சொன்னவே இப்போ இந்த எனக்கே இது முதல் தடவை தெரியும் இதெல்லாம் சந்தை இருந்திருக்கேன். நான் இத்தனை தடவை இதால் நாங்கள் கேகேஸுக்கு போய்க்க வந்து இந்த கட்டடத்தை பார்த்து கொண்டு போகிறோம். ஆனால் இது வந்து பிறகு இராணுவத்தில் கட்டப்பட்ட கட்டடம் போடாது. ஆனால் முதல் வந்து இதுக்கு பக்கத்திலே வந்து சந்தை ஒன்று இருந்திருக்குது. அது மக்களுடைய வாழ்க்கையோட தொடர்பான பிரதான சந்தை ஒன்று இதில் அமைஞ்சிருக்குது. பொங்கி முடிஞ்சது எல்லாருக்குமே பொங்கலை கொடுத்து தங்களோட சந்தோஷங்களை வெளிப்படுத்த போயிடும். தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய காலம் ஆரம்பித்த இந்த பொங்கல் மக்கள் வந்து பொங்கி எல்லாரும் குடிக்கணும். இந்த பொங்கின பொங்கலை வந்து போலீஸாருக்கு இராணுவத்துக்கு கொடுக்கணும் கொஞ்சம் மக்கள். ஆமாம் கைதான் உங்களை நேரம் சந்திக்கணும் நேரம் உங்களோட வீடியோ கலந்து அட்டுது. நன்றி நன்றி. ஓகேண்ணா ஓகே. ஃபுல்லாலும் முடியதில்லை பார்க்குறேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ. எதுக்கு உங்களோட இடம் இருக்கோ? சரி சரி சொல்லுவோம் சரி. இந்த வயதில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் இப்போ பலாளி சந்தில் நிற்கிறோம். ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வலிக்கிட்ட போய் எனக்கு ஒரு 3 வயசு. எங்கள் அம்மாவுக்கு சொல்லி 36-37 வருட காலம் கடந்து விட்டது. இன்றைக்கு எனக்கு 41 வயசு. இன்றைக்கு வந்து பலாளி சந்தில் வந்து 37 வருடத்துக்கு பிறகு ஒரு பொங்கலை சாப்பிட போகிறோம். எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. ஒரு சக்கரை சாதம் செய்து தந்துருக்கு. இன்றைக்கு இந்திய மாதிரி ஒரு சந்தோஷம் இன்றைக்கும் இனி வராது. பார்க்க போனால் எங்களுடைய இந்த அரசாங்கம் இன்று இந்த பாதையில் திறந்துடணும். எங்களுக்கு மட்டுமல்ல இருக்கிறப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு புனிதமான ஒரு சந்தோஷத்தை தான் காட்டுதோடிங்க. ஏன்னு கேட்டால் இந்த சந்தையில் வந்து இப்படி ஒரு பொங்கி நாங்கள் சாப்பிட்றோம்ண்டே இல்லை. இந்த 36-37 வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் எங்களுக்கு காணப்படுது. இன்னும் இந்த காணிகளை அங்கே குடிக்கேற்றணும் விடாத. இப்போ வந்து பீதி மட்டும்தான் திறந்துருக்கு. அடுத்த கட்டமாக இந்த காணிகளை விடுவித்து மக்களை குடியேற்றணும். குடியேற்றின்னு எங்களோட அம்மாக்கள் எங்களோட சகோதரங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நாங்கள் திரும்பியும் வந்து இந்த இடத்திலிருந்து பல தோட்டங்களை செய்த ஆக்கள் எங்களுக்கு அதுதானே நீ போயிடணும். ஓகே. ஓகே. ஏராளமான மக்கள் தங்களோட வீடுகளை பார்க்க வந்தவையில் இங்கே வந்து பொங்கின அந்த பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா மக்கள் தங்களோட இந்த விடுவிக்கப்பட்ட வீதியை பார்க்குறக்காண்டி தங்களோட வீடுகளை பார்க்குறக்காண்டி வந்திருந்தது. வந்தாக்கள் எல்லாம் வந்து பொங்கி இப்போ தங்களோட மகளோட படிக்க வேண்டிய சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அவையில் வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் இந்த வீதி விடுவிக்கப்பட்ட மாதிரியே தங்களோட இடங்களும் வீடுகளும் கோயிலும் வந்து நாங்கள் வளமையாக வந்து வாழக்கூடிய மாதிரி மாறணும் மட்டும் தான் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கணும். இப்போ இது என்னதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் காலமெண்டா அப்படியே எல்லோரும் இதை பற்றி நாங்கள் பார்க்குற போது என்னென்னு சொன்னால் அரசியல் காண்டி விடுவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காணி விடுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலெக்ஷன் வாரம் மட்டும் தான் காணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கிறது வீதியில் விடுவிக்கிறதா இருந்தது. அதே போல் தான் எங்களுக்கு பார்க்க தோணுது. ஆனால் மக்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவைகளுக்கு இது ஒரு வீதியாச்சு வருது என்ற ஒரு சிறு நம்பிக்கையோடு தங்களோட எதிர்காலத்தில் இப்போ இந்த வீதியில் நம்ம விடுவிக்க அப்படி தான் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவிக்கப்பட்டதாம். அதே போல் தான் இதே நம்பினோம்.
இப்போ இந்த வீதி ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் விடுவிக்கப்பட்டது மாதிரி, அதாவது இங்கே இருந்து பலாலி இந்த இதிலேருந்து வசாவளம் சந்தியான விடுவிக்கப்பட்ட மாதிரி தங்களோட வீடுகளும் தங்களோட இருமரங்களும் இருக்கிற காணிகள் வீடுகளையும் விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து தங்களோட இடங்களை பார்த்து தங்களோட ஒன்றா வாழ்ந்த மக்களோட எல்லாம் சந்தித்து கதைச்சு பொங்கி அந்த பொங்கலை உண்ணுற இந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து அதில் இடமெல்லாம் பார்த்துட்டு பொங்கலை சாப்பிட்டு கொண்டு வாரார். வேண்டிய